97ஆம் சங்கீதத்தை நான் ஆண்டவருடைய ராஜரீகத்தை குறித்து சொல்லுகிறது. அந்த 1ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி. ஆமா, கர்த்தர் உண்மையாகவே ஒரு ராஜரீகம் பண்ணுகிறவராக இருக்கிறார். சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் வானங்களிலே தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், இவ்வளவுதான் கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் இங்கே பட்டாலும் ஆண்டுடைய அரசாட்சி நடக்கும்போது ஒரு விளைவும் நமக்குள்ள இருக்காது. அதுக்கே சொல்லுவோமா, அந்த மகிழ்ச்சியின் சரித்தை கத்த நம்ம கொடுப்பார். காலையில் கூட எனக்கு கூட சகோதரி சொன்னது போல எல்லாருக்கும் விளைவு உண்டு. ஆண்டவர் சொல்லிட்டாரு இல்லையா, வசந்தவரேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம். ஆமாம், உபத்திரம் வீணா வரும், வியாதியாக வரும், உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக வரும், கணவன் மூலமாக வரும், மனைவி மூலமாக வரும், சொந்த பந்தங்கள் மூலமாக வரும். எப்படியாவது உபத்திரம் வந்துதான் இருக்கணும், வரும். அதை மேற்கொண்டு ஜெயித்து தேவ சமூகத்தில் சென்றதுதான் பெரிய விஷயம். அல்லையா சொல்லுவோமா? நமக்கு வைராக்கியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்குமானால், ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஒரு வைராக்கியம் நமக்குள்ள இருக்குமானால், எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, 5ஆம் வசனத்தை 3:5 வாசிக்கும் போது, 5ஆம் வசனமா, கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. 6ஆம் வசனம் வாசிமா, வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது. ஆமா, சில இடங்களை இயற்கை நம்ம சீற்ற பாருங்க, எரிமலை அமைதியா இருக்கும், அது வெடித்து சிதறும்போது தான் தெரியும். பயங்கரமான குழம்புவாங்க, குழம்பு எரிமலை குழம்பு அப்படியே ரத்த கலர் அப்படி சிகப்பா போகும்போது யோசனை பண்ணும், இந்த மலை இவ்வளவு நாள் அமைதியா இருந்துச்சு, ஆனா இந்த மலைக்குள்ள இருந்து என்ன அது இப்படிப்பட்டதான ஒரு காரியம் இருக்குது. அது எல்லாம் வெந்தும் உருகி எல்லாம் போகும். ஆண்டோட வருகை நாட்களிலே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துடைய வருகை நாட்கள் மிக சீக்கிரமாக இருக்கிறது. உலகத்தில் நடைபெற சம்பவங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியாது, இது ஓப்பனா பேச முடியாது. பயங்கரமான காரியம் இன்னைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மிக சீக்கிரத்திலே வரப்போகிறார் என்று சொல்லி நமக்கு இதை அறிவிக்கிறதா இருக்கிறது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, 8ஆம் வசனத்தை வாசிப்பாங்க. 7ஆம் வசனம் நீங்க வீட்டில் சென்று வாசிங்க. 8ஆம் வசனத்தை வாசிங்க. சீயோன் கேட்டு மகிழ்ந்தது, ஆமென், உங்களுடைய நியாய தீர்ப்புகள் நிமித்தம். ஆமா, இயேசு நியாயாதிபதியாக வர போறார். இப்போ நிறைய பேர் சொல்லலாம், நீங்க கும்பிடுற கடவுள் தான் உண்மையா, நாம இதெல்லாம் பொய்யா அப்படிலாம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவோட வருகை இருக்கும் போது அப்பதான் உண்மையா ஜனங்க நம்புவாங்க. ஏன்னா காரணம் சொன்னா, இன்னைக்கு விசுவாச மக்களே வருகை குறித்து ஒரு நம்பிக்கை இல்லாம மனதோடு நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம், ஏதோ இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த கண்மானவர்களே, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யூதாவின் குமார்த்திகள் களி கூர்ந்தார்களாம். என்னன்னா, கர்த்தரை துதிக்கிற ஜனங்களுக்கு எப்போதும் ஒரு சந்தோஷம் தான். அவர் எப்போ வந்தாலும் சந்தோஷம் தான். ஊழியக்காரர் அடிக்கடி சொல்லுவார், நான் ஆராதனை பண்ணிருப்பேன், இந்த நேரத்தில் இயேசு வந்தவங்க எல்லாரும் அப்படியே போயிடலாம் எல்லாரும். அந்த ஆராதனை நேரத்தில் இயேசு கிறிஸ்து வந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்படியே போயிடலாம், எல்லாரும் ஆராதி, அது ஒன்று ஆராதிக்க வாங்கி கிடக்கும். பேட் பார்த்து அது இல்லை, எல்லாருமே அப்படி ஆராதிக்கும் போது அந்த பிரசனத்திலே அப்படியே போயிட்டா வேலை நல்லா இருப்பாரு. அந்த மாதிரி எல்லா சூழ்நிலையிலும் அந்த யூதாவின் குமாரத்திகள் அவன் கேட்டு மகிழ்ந்தாருன்னு சொன்னா, அவன் சத்தம் எப்பவுமே ஆண்டவர் சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷம். ஏன் தெரியுமா? இயேசு எப்ப வந்தாலும் நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம். அதை சொல்லுவோமா? அதான் அது சொல்லி முடிச்ச பிறகு 9:10 வாசிக்கும் போது 9ஆம் வசனம் வாசிக்கிறேன். கர்த்தாவே, பூமி முழுவதற்கும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களிலும். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் திரும்ப சொல்றேங்க, இயேசுவை போல ஒரு மெய்யான தேவன் இந்த உலகத்துல கிடையாது.
நீங்க சொல்லுமா? ஏன்னா சிலுவையிலே நமக்காக பலியாகி அந்த பாட்டு கர்த்தருக்கு சோதரம் கூட எடுத்து வச்சுங்க. ஆண்டவர் சொல்றார், நானே வழி, நானே சத்தியம். அவர் என்ன செய்யறாரு? வேற ஒன்றும் செய்யல. அவர் என்ன செய்யறாருன்னா நம்ம உள்ளத்துல வந்து வாழ துடிக்கிறார். வேற ஒன்றும் கிடையாது. அது கூட ஒரு 2 லட்ச ரூபா கொடு, 2 கோடி கொடு, 3 கோடி கொடு கேட்கல. ஒரு பாட்டு நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ரைசரா உனக்காகவே நான் ஜீவிக்கிறேன், உன் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றேன். உனக்காகவே நான் ஜீவிக்கிறேன், உன் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றேன். வருவாயா என் மகனே, இதயத்திலே இடம் தருவாயா, வருவாயா என் மகனே, இதயத்திலே இடம் தருவாயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே, உனக்கு நானே வழி. நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ நம்பும் மனிதர், ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். நானே வழி, நானே ஜீவன் மகனே, உனக்கு நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். சந்தோஷம் கலங்காதே. அல்லேலூயா. அவரே ஏங்குறாரா இயேசு கிறிஸ்து? நாம ஏங்குறோமோ இல்லையோ, அவர் ஏங்குறார். என்ன சொல்றோமா? உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன், உனக்காக திருரத்தம் நான் செஞ்சேன். இந்த உலகத்தில் அப்பேற்பட்ட தெய்வம் தாய் தகப்பன் கூட செய்ய முடியாதுங்க. இயேசு செஞ்ச தியாகத்தை யாருமே செய்ய முடியாது. சும்மா வாயில வேணா சொல்லலாம், ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லலாம். எடுத்துட்டா சில பேர் அப்படிதான். அந்த அடக்க ஆனந்த பார்க்கும்போது, ஐயோ இதை விட்டுணும், நானும் போய் உள்ள படுத்துக்கிறேன் விட்டுணும். அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டமா இருக்கும். விட்டு பாருங்க, விட்டு பாருங்க, இவங்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு தான். இயேசு உன்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அந்த நம்பிக்கை உனக்குள்ள இருக்கும் போனா அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாதுன்னு எனக்கு பயம் இல்லை. நீங்க சொல்லுவோமா? ஆண்டவர் உண்மையாக சொல்றேன், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் திரும்பவும் சொல்றேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, சீயோன் கேட்டு மன்னிக்கணும், யூதா குமாரத்திகள் களி கூர்ந்தாங்கன்னு சொல்லிட்டு, நீரே மிக பெரிய தேவன் சொல்லிட்டு அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியமான வசனம். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள். ஆமென். நல்லா கவனிங்க. தீமை செய்கிறவர்கள் துன்மார்க்கர், நன்மை செய்கிறவர்கள் நீதிமான்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ கர்த்தர் மேல நம்ம அன்பு கூறுகிற பிள்ளையா இருந்தா என்ன செய்வோம்? தீமை என்ன? வேற சொல்ல, தீமை என்ன?
தீமை. அப்புறம் பொய் சொல்லும் தீமை. கர்த்தர் பிடிக்காததான் இல்லைங்க சொல்லுவோமா? நம்ம மூலமா யாருக்கும் ஒரு இடத்துல வரக்கூடாது. இல்லைங்க சொல்லுவோமா? மற்றவங்க நல்லா வாழும்போது நம்ம அதை சொல்லி செய்யக்கூடாது, வேதனைப்படக்கூடாது. மற்றவங்களை தேவன் ஆஸ்வதிக்கும் போது நம்ம அதை என்ன செய்யக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. தீமையை வெறுக்கணும் அப்படின்னா கர்த்தர் அன்பு ஒரு தீமையை அப்படி என்னன்னா அந்த 9 விதமான கனியால் நம்ம நிறைவேற்றணும். அன்பு, சமாதானம், சந்தோஷம், மன்னிப்பு, கிருபை எல்லாவற்றையும் மன்னிக்கிற ஒரு குணம் நமக்குள்ள காணணும். அதையே சொல்லுவோமா? நீங்க பேர்பட்ட பாவி இருந்தாலும் இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறான்னு பைபிள் இல்ல. எவ்வளவு கொலைகாரனா இருந்தாலும் இயேசு மன்னித்து அவனை ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றுகிறார். அவன் இயேசு படி நாம் என்ன செய்யணும், மன்னிக்கிற சுபாவம் நமக்குள்ள காணப்படும். அதாவது தீமையை வெறுத்து விடுங்கள். அப்படி தீமையா இருக்கிற காரியத்தை வெறுக்கணும், தவிர தீமை செய்வதை வெறுக்கூடாது. அதையே சொல்லுவோமா? தீமை செய்கிற ஒருவர் என்ன செய்யக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரர் எத்தனை முறை உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கடனை செய்வீங்க? எத்தனை முறை? 7 என்னாச்சு? 7 490 தடவை கரெக்டாக வந்து செய். நிறவப்பாட்டு சரி போ கத்தரை பார்த்து போ, அவ்வளோதான். அப்படி மன்னிச்சு பார்க்கலாம். அவனுக்கு விருப்பம் என்ன எவ்வளோ மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, தண்டிக்க மாட்டேன். இயேசு கிறிஸ்து அப்படிதான். அப்படி நம்மளை மன்னிக்கல, நம்ம எல்லாம் இப்போ போயிட்டு சரணு போயிட்டு இருப்போம். ஒவ்வொரு நாளும் அவர் மன்னிக்கிறார். எவ்வளவு கெட்ட வார்த்தைகள், எவ்வளவு கெட்ட சிந்தைகள், எவ்வளவு கேவலமான காரியங்கள், எவ்வளவு மோசமான காரியங்கள், மன்னிக்கவே முடியாத காரியங்கள்லாம் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். கெட்ட வார்த்தைகள்லாம் பேசுகிறோம், எல்லாம் செய்யறோம். மற்றவங்களுக்கு தவறா பேசுறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா ஒரு நாள் தேவன் நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார். நீங்க சொல்லுவோமா? அவர் சொல்லிவிட்டு சொல்றாரு, நம்ம நீதிமானுக்காக என்ன வச்சிருக்கிறார் ஆண்டவர். நம்ம நீதிமானா இருக்கிறோமே, நீதிமானா இருக்கிறதுனால கஷ்டப்படுறோமே. அதையே சொல்லுவோமா? நேர்மையா இருக்கிறதுனால கஷ்டப்படுறோமே. நாங்களும் உலகத்தார் கூட இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருப்போம். நாங்க ஏன் பாச கஷ்டப்படணும் சொல்லி நினைக்கிறவங்க வேதம் சொல்றது நீதிமானுக்காக என்ன வச்சிருக்குதா? வெளிச்சம் வச்சிருக்குது. செம்மையான மகிழ்ச்சியும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் சொல்லப்பட்ட வசனம் வாசிங்க, நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து பரிசுத்தத்தின். ஆமா, உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? வெளிச்சம் வச்சிருக்கிறார். நீங்க இருளிலே இருக்காதபடிக்கு வெளிச்சத்தின் தேவன் உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இல்லைங்க சொல்லுவோமா? ரைச்சஸ் மேன் ஆங்கில சொல்லுவாங்க. நீதிமானா யாரு? நீதிமான் பனங்கி போல செழித்து ஜீவனுள்ள தேவதான கேதுவை போல வளரும். தேவதான கேதுவை போல வளருவோம். கர்த்தருக்கு சொந்தம். இல்லைங்க சொல்லுவோமா? அதனால ஆண்டவர் நம்மை நீதிமானாய் மாற்ற விரும்புகிறார். நான் இப்ப பரவாயில்ல, இயேசு கிறிஸ்து வந்தா நம்ம நீதிமான் யாரும் தெரியுது. ஆனா யோபு அப்பவே நீதிமானா இருந்தான் இல்ல. நீதிமானாயும் உத்தமனாயும் தேவனுக்கு பயப்படுத்து பொல்லாப்புக்கு விலகி ஐயோ அந்த நான் பார்த்து நான் செய்யவே மாட்டேன்னு சொல்லி ஒதுங்கினான். இல்லையா சொல்லுவோமா? அதனால எனக்கு கற்பனைக்கு பாருங்க, பக்கத்துல இருந்தாலும் சரி, சொந்த பந்தமா இருந்தாலும் சரி, கூட பிறந்த சகோதரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு அந்த நேசிக்கிற ஒரு காரணம் இல்லாம போயிடுச்சு. மனுஷனுடைய இருதயம் எல்லாம் போயிடுச்சு. நேற்றுக்கு சம்பவங்களை பார்க்கும்போது ஒவ்வொரு சொல்லக்கூடாது, யூடியூப்ல போயிட்டு அவ்வளோ ஜனங்க இன்னைக்கு ரொம்ப மனுஷன் தன்மையை அச்சு போகிற இல்லாத காரணம் செஞ்சுக்கிறாங்க. ஒரு டீச்சர் அடிச்சுக்கிறாங்க, குழந்தையோட கால் தான் இருக்குது கிழிஞ்சு போயிருக்கு, அந்த அளவுக்கு அடிச்சுக்கிறாங்க குழந்தை. வெறித்தனமான காரணம். நான் இங்க பார்க்கறேன், குழந்தைங்களை வந்து குறி வைத்து தாக்கி கொண்டிருக்கு நாய்ங்க. அதனால குழந்தைங்க அந்த 8 மணிக்கு பத்திரமா எடுப்பாங்க. திருநாய்க்கு அதிகமாக இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா பலவிதமான ஆள் இன்னைக்கு நீங்க நம்ப மாட்டீங்க, சொல்றேன், சொல்லிதான் ஆகணும். அன்னைக்கு நேரம் வந்தாலும் நினைக்கிறேன் ஜோம் பண்ணி முடிச்சேன். ஒரு 3 மணிக்கு ஜோம் பண்ணேன். ஜோம் பண்ணிட்டு 4 மணி இருக்கும், 4:30 வரைக்கும் முடிச்சுட்டேன். முடிச்சுட்டு ஜோம் பண்ணேன். பயங்கரமான ஒரு ஆவி என்ன போராடிச்சு, பயங்கரம். அப்படியே என்னால முடியல. ஆனா உண்மையிலே சொல்ல ஆண்டு கிருபை இருந்ததுனால பாஸ்டர் மட்டும் ஆய் வந்து போராடுறது. யார் ஜெபிக்கணும் அப்படிதான் போராடும். நீ ஜெபிக்கணும் அந்த ஃப்ரெண்டு நம்மளால தூங்கினாரு, அவருக்கு தான் நம்ம அவருக்கு டிஸ்டர்ப் பண்ணணும். அவர் பாட்டு அவர் தூங்குறாரு, அவர் பாட்டு அவர் போறாரு, அவர் பாட்டு அவர் வராரு, அவர் பாட்டு வேலை செய்யறாரு. நம்ம ஆச்சு பணம் கொடுங்க, வானா வந்துடுவாரு, போனா போயிடுவாரு. அவன் எதிர்த்து நிக்கிற பத்தியா உனக்குதான் உலகத்தில் அதிகம் இருக்கும். அதனால சொல்றோம், அதுக்காக ஜவாபத்தை விட்டுற போறீங்க. பாஸ்டர் சொல்லி எதிர்த்து நிற்க வேண்டாரு, அப்புறம் ஃப்ரெண்ட் ஆகிடுங்க பிசாசு.
ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தான் சோதனை உண்டு. ஜெபிக்கிற தானியலுக்கு தான் சோதனை. கையில சொல்லுவோமா? ஆமா. துதிக்கிற தாவீதுக்கு தான் சோதனை. ஆனா சோதனை மத்தியிலே உன் சோதனை சாதனையாய் மாற்றுகிற தேவன் கூட இருக்கிறார். அவன் ஜெபம் பண்ணும்போது அப்பதான் தெரியும் அது என்ன மாதிரி பிசாசு, எந்த டைப் பிசாசு, எவ்வளவு பெரிய பகவான். எப்ப தெரியுமா? நீ இயேசுவின் நாமத்தினாலே முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போதுதான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு போயிடுச்சு, அப்புறம் சமாதானம் ஆயிடுச்சு. நான் தோத்து பதிலிச்சுங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். அங்கே சொல்லுவோமா? தோக்கவே விட மாட்டேன். இயேசு கிறிஸ்து யாருமே நம்பிக்கையுள்ள பிள்ளையா இருந்தா உன்னை எங்கேயும் தோக்க விட மாட்டேன். எல்லாவற்றும் ஜெயம் கொடுத்து நம்ம ஆஸ்வதிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சங்கீதத்துக்கு கைகத்தனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஜெபிக்காதவங்க இன்னைக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகும், ஒரு 1/4 மணி நேரம் ஆகும், ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். சும்மா உட்கார்ந்து இருக்கும் போது கூட ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்களேன். கர்த்தருக்கு சொல்ற கிருபை பெருகினே இருக்கும். கிருபை பெருக 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 ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? 2 பேருக்கு நான் போன் பண்ணேன். அப்பதான் நினைச்சேன் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சத்து என்ன செய்யுது, நம்ம கிட்ட வந்து கிரியை செய்ய ஆரம்பிச்சது. அப்பதான் இன்னும் இது அதிகமா ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ கர்த்தருக்கு சோதனை இன்னும் அட்வான்ஸா 2 மணிக்கெல்லாம் எழுந்து உட்காந்து ஜாப் பண்ணிக்கணும். லாஸ்ட் டைம் கேட்குறேன், நான் முடிச்சுன்னா உட்காந்து தூக்கம் வரல. காரணம் உள்ளத்துல ஆண்டவர் பாரத்தை ஓடுறது. அதனால ஜெபிங்க, கர்த்தர் நான் சொல்லிப்பாங்க. இல்லையா? சரி, ரைட். இப்போ